ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னுடைய பக்தியையும் பிரார்த்தனையையும் புரிஞ்சுக்கிட்டு மிக சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் இந்த புதையலை தொட சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளாகவே உன் மனசில் இருந்த கஷ்டத்தை தாண்டி இப்போ பண கஷ்டமும் வேற சேர்ந்துருச்சு. மனசு கஷ்டத்தையாவது கொஞ்ச நேரம் மறந்து யாராவது ஆறுதல் சொன்னாங்கன்னா நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துடுவேன். ஆனால் இந்த பண கஷ்டம் உன்னால் தீர்க்கவே முடியாததா, ஒரு முடிவு காண முடியாததாக உன் வாழ்க்கையில் உன்னை பாடாக படுத்துறதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து இந்த புதையலை உனக்காக கொண்டு வந்தேன். இனிமே இந்த புதையலை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையே பொக்கிஷமாக மாறப்போகுது. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் உன் வாழ்க்கை அற்புதமானதாக அழகானதாக மாறும். நானே அதை மாற்றி கொடுப்பேன். நீ விரும்பியதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படியும் உன் வாழ்வில் எல்லா சுப மங்களங்களும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. எந்த ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை கூட மறுபடியும் மறுபடியும் மனசில் யோசிக்கிட்டே இருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனை போல தான் தோன்றும். அதே போல தான் நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக நினச்சி அதையே யோசித்து அதன் மீது அதிக கவனம் செலுத்தி இப்போது கஷ்டப்பட நேரிட்டுது. இனிமேலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது இன்னும் இன்னும் உன்னை சோர்வடையத்தான் செய்யும். வாழ்க்கையின் பாடமே எந்த பிரச்சனையும் யாருக்கும் நிரந்தரம் இல்லைங்கிறது தான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் பிரச்சனைகளையெல்லாம் இந்த சாயப்பா தீர்த்துருவேன், உன் பண கஷ்டத்தையும் உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளையும் தீர்த்துருவேன்ற நம்பிக்கையோட உன் மனசை நம்பிக்கையால் நிரப்புனினா நீயே யோசிக்காத எதிர்பாராத பல அற்புதமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்ததின் பலனை இப்போது உன் வாழ்க்கையில் பெறப்போகிற. உன் ஆசைகள் எல்லாம் விரைவாகவே நிறைவேறப்போகுது. எந்த தடையும் தடங்களும் உன் வாழ்க்கையில் வராமல் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் கண்ணெதிரிலேயே நடக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும், உன்னால் செய்ய முடியாமல் சரி செய்ய முடியாமல் தவிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காகவே இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நான் உன் கூட இருக்கிறதால இனிமேல் நீ எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை என் செல்லவே. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை அழகாய் மாறும்படி இந்த சாயப்பா நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டில் நீ நினச்ச நல்ல விஷயங்களும் மங்களகரமான காரியங்களும் செல்வ வளமும் கூட நிறைஞ்சு பெருகுமென் செல்லமே. நீ கேட்ட வேலையை உன் வசம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கான நல்ல வாய்ப்பு மிக விரைவில் உன்னை நோக்கி வந்து சேரும். உன் வீட்டில் இனிமே நிலையான வருமானமும் நிம்மதியான சந்தோஷம் கலந்த வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் இருக்க போது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி சுபமங்களகரமான நல்ல விசேஷங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பலமையும் நிரம்பி பெருக போகுது. உன் முயற்சிக்கும் நீ செஞ்ச பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்து தான் இப்போது உனக்காக இந்த புதையலை அனுப்பி வச்சுருக்கேன். எப்போவுமே ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன்னை தூக்கி நிறுத்தி கொள்ள தயாராக இரு. நீ கீழே விழுந்தா ஐயோ பாவம்னு சொல்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்களே தவிர யாரும் கை கொடுத்து உதவ மாட்டாங்க. நீயாக தான் மேலே எழுந்து மறுபடியும் உட்காரணும். அதே போல் உன்னை ஒருக்கும் ஒவ்வொருவருக்கும், உன்னை வேணான்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ அடையக்கூடிய வெற்றியே பதில் சொல்லும் விதத்தில் இருக்கும்படி நடந்துக்கோ. எங்கே தோற்று போயிடுவோமோ, நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காத. எதையுமே நீ கடந்து செல்லும் போது தான் அது உனக்கு வலிமையானதாக மாறும். நம்பிக்கைன்ற பேரில் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். யாரெல்லாம் உன்னை எங்கெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் உன் வாழ்க்கையில் பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும். அதனால் யார் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் ஐயோண்டு சோர்ந்து போயிடாம, மனசுடைஞ்சு போயிடாம அமைதியாக இருந்து நடக்கும் விஷயங்களை புரிஞ்சுக்கோ. கிடைக்கும் அனுபவங்களை ஏற்றுக்கோ.
உன்னை குறை கூறியவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த உலகம் நீ சொல்கிறது தான் சரின்னு உண்மையை புரிஞ்சுக்காம உன்னை மீண்டும் மீண்டும் விட்டு விட்டு விடாமல் துரத்தினாலும் நீ எதுக்கும் தயங்க வேணாம். இந்த சாயப்பா தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன். எந்த ஒரு முயற்சியையும் தெளிவாக செய்யக்கூடிய என்னுடைய பிள்ளையாக நீ இருந்துவிடு. நீ எந்த அளவுக்கு ஒரு காரியத்தில் முயற்சியில் கண்ணும் கருத்துமா செயல்படுறியோ அந்த அளவுக்கு அது நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் இனிமேல் சிறப்பானதாக அமையப்போகுது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சாந்தியும் ஆனந்தமும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ யாருக்கும் உடல் அளவில் மனசளவில் கூட துன்பம் நினைக்காதே. ஏன்னா இன்னைக்கு நீ சக்தி வாய்ந்த ஆளாக பலமுள்ள ஆளாக இருக்கலாம். ஆனால் காலத்தின் சக்தி எல்லாத்தையும் மாற்றும். நாளைக்கு ஏதோ உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சமயத்தில் நீ கலங்கி போகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எப்போதும் யாரையும் மட்டம் தட்டி பேசுவதோ இழிவாக பேசுவதோ குறை சொல்கிறதோ குற்றம் சொல்வதோ வேண்டாம். உனக்கானதை எல்லாம் கண்டிப்பாக உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி செய்கிறேன். நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. எப்போ என்ன நடக்கணும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கணும், அதன்படி தான் உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன். எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இரு. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் மனதை மகிழ்ச்சியால் நான் நிரப்புவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அகற்றி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் தொடர்ந்து உனக்கு துணையாகவே இருக்க போகிறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் மட்டுமே கிடைச்ச உன் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும். உன் ஆசைகள் எல்லாமே வரிசையாக அடுத்தடுத்து நிறைவேற போகுது. இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியது பணம் மட்டுமில்லை, பாசமான உறவுகளும் தான் என்பதை புரிந்துகொள். ஏன்னா பணத்தை எப்போ எப்படி யார் வேணாலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு நல்ல மனசு உள்ள அன்புகளை கொண்ட உறவுகளை உருவாக்கி கொள்வது கூடவே வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நல்ல மனசுள்ள மனிதர்களையும் சம்பாதிக்க வேண்டிய பணத்தையுமே கூட ரெண்டையுமே உன் வாழ்க்கையில் நிலையாக நிரந்தரமாக இருக்கும்படி செய்ய வேண்டியது தான் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த சவால். எந்த சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்கும் எந்த மனிதர்களையும் ஏமாத்திராமல் கைவிட்டுறாமல் எல்லார்கிட்டையும் பணிவா பவ்யமா மரியாதையா சொன்ன வாக்கை மீறாத ஆளாக நடந்துகள். எவ்வளவு தீமைகள் சூழ்ந்தாலும் நீ போகிற பாதையில் என்னதான் வழித்தடைகள் வந்தாலும் கால் கடுக்க உன்னை நிற்க வச்சுட்டு கடைசியில் இல்லைன்னு கை விரிச்சாலும் வீண் பழிகள் சொல்லி உன்னை விரட்டி அடித்தாலும் நீதான் துரோகின்னு சொல்லி உன்னை கீழே தள்ளி விட்டாலும் இப்படி எவ்வளவு மோசமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் உன்னை வாழ வைப்பதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். என் அருளால் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. கூடிய விரைவில் உன் மனதை குளிர்வித்து உன் மனசில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிடும்.